புடிச்சு தரவா, வெள்ளி பொம்மையாக்கி தரவா. ஓ விடியும் போதுதான் மறைஞ்சு போகுமே, கட்டி போடு மெதுவா. கவலை நம்மை சில நேரம் கூறு போட்டு கொண்டாகும். தீயினை தீண்டி வாழும் போதே தீபத்தில் வெளிச்சம் உண்டாகும். கடலை சேரும் நதியாகும், தன்னை தொலைத்து உப்பாகும். ஆயினும் கூட மழையாய் மாறி மீண்டும் அதுவே முத்தாகும். ஒரு வட்டம் போல வாழ்வாகும், வாசல்கள் இல்லா கனவாகும். அதில் முதலும் இல்லை முடிவும் இல்லை, புரிந்தால் துயரம் இல்லை. வா வா கட்டலாம் அன்பால் படிகட்டு, வா வா கட்டலாம் அன்பால் படிகட்டு. நிலப்ப புடிச்சு தரவா, வெள்ளி பொம்மையாக்கி தரவா. ஓ விடியும் போதுதான் மறைஞ்சு போகுமே, கட்டி போடு மெதுவா. இரவை பார்த்து மிரளாதே, இதயம் வைத்து துவளாதே. இரவுகள் மட்டும் இல்லை என்றால் நிலவின் அழகு தெரியாதே. கனவில் நீயும் வாழாதே, கலையும் போது வருந்தாதே. கனவில் பூக்கும் பூக்களை எல்லாம் கைகளில் பறித்திட முடியாதே. அந்த வானம் போலே உறவாகும், மேகங்கள் தினமும் வரும் போகும். அட வந்தது போனால் மறுபடி ஒன்று புதிதாய் உருவாகும். போங்க போங்க. நான் மகான் அல்ல அப்படின்ற தொடங்குன்ற ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடலை பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது இணையத்தின் முதல்வன் இணையத்திலே ஜொலித்துக் கொண்டிருக்கிறோம். தாமரை எஃப்எத்தின் ஊடாக நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். www.tamarfm.com ஊடாக நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு காலையில் வந்து நாங்கள் பாவம்னு சொன்னால் வணக்கம் தான் நிகழ்ச்சியில் நாங்கள் அட்டகாசமான பல சுவாரஸ்யமான தகவல்களையும் விடயங்களையும் தான் இந்த நிகழ்வுக்காக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எம்மோடு கைகோத்திருக்கலாம். தொடர்ந்தும் 11 மணி வரை அப்படியே கலையத்தில் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். தற்போது நேரம் 10 மணி 19 நிமிடங்கள். மீண்டும் நிகழ்ச்சியில் நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். என்னென்னு சொன்னால் ராசி பலன்களை அப்படியே பார்த்துட்டு வரோம். நிஜமொத்தம் அந்த ராசி பலன்களை பார்ப்போம். இப்போ பார்க்க போகிற ராசி பலன் துலாமை பற்றி சொல்லப்படுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய ராசி எப்படி அமைய போகுது, இன்றைய நாளில் பலன்கள் அப்படியே எப்படி அமைய போகுதுன்னு தான் நாங்கள் சொல்ல போகிறோம். துலாம் ராசிக்காரர்களே, மாலை 6:15 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் பொது முதலீடுகளை தவிர்க்கவும். குடும்பத்தினர் சிலர் உங்கள் மனம் நுகும்படி பேசுவார்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். பொறுமை தேவைப்படும் நாள் அப்படின்னு சொல்லி துலாம் ராசியினர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. நஜிமோ, அமைதியாகவே அவர்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அதாவது தன்னுடைய வாழ்க்கையில பல்வேறு விடயங்களையும் பல்வேறு செயல்களை ஆரம்பிக்கின்ற போதும் ஒரு அமைதியான விதத்தில் இன்றைக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். துலாம் ராசினியர்களே, இன்றைக்கு உங்களோட ராசிக்குள்ள ஒரு சந்திரன் அப்படி இருப்பதால் நீங்கள் புது முதலீடுகளை எல்லாம் தவிர்த்துக் கொள்வது சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது.
அதாவது ஒரு வியாபாரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு முதலீடுகளை போட்டு புது பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிப்பதாக இருந்தால் இன்றைய நாளில் நீங்கள் அதை தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதுபோலத்தான் இன்றைய குடும்பத்தில் சில மனநோம்படி பேசுவார்கள், நீங்கள் பொறுமையோடு நடந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நேர்களுக்காக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போல் வாகபானம்னு சொன்னால் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்தோம்னு சொன்னால் இவங்களுக்கு மாலை 6:15 மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் குடும்பத்தை பற்றிய கவலைகள் நீங்கும். சகோதர வகையில் மன வருத்தம் ஏற்படும். உடல் நலம் பாதிக்கும். வியாபாரத்தில் புதுமையோடு செய்யலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரியால் பிரச்சனைகள் வரக்கூடும். போராடி வெல்லும் நாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு அவர்கள் இந்த போராட்டத்தை மிக்கதாக சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அதாவது நிறைய போராட்டங்களை நிறைய பிரச்சனைகளையும் இன்றைக்கு உங்களை ஃபேஸ் பண்ண போறீங்க. நேர்களே, நாங்கள் தாமரை நேர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லி போற விரும்புவது என்னென்னா, நீங்க இந்த நாளில் உங்களை நிறைய பிரச்சனைகள் உங்களை சேர சந்திக்க காத்து கொண்டிருக்குது. ஆகவே நீங்கள் அதுக்கு தயாராகி உங்களை மாற்றி அமைத்து கொண்டு நீங்கள் அந்த பிரச்சனைகளை மீண்டும் ஒரு சிறந்த ஒரு மனிதராக உங்களுடைய வாழ்க்கையில் வல்லுறட்ட விடயங்களை அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்ற குடும்பத்தில் கவலைகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. உங்களுடைய உறவுகள், உங்களுடைய இரத்த உறவு சகோதரங்களால் இன்றைக்கு உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட போகுதாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நேர்களை நீங்கள் அப்படியே பார்த்து நடந்துக்கோங்க. உங்களுடைய சகோதரங்கள் உறவுகளுக்கு இடையில பிரச்சனைகளை ஏற்படுத்தாமலுக்கு அமைதியான விதத்தில் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தாமரை பத்தின் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியூடாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் இணைந்திருக்கிறீங்க www.tamarefm என்ற நிகழ்ச்சியினூடாக தாமரை ஒன்று இணைத்து நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. அது இப்போ நஜிமு பாவன்னு சொன்னால் தனுசு ராசிக்காரர்களை பற்றி சொல்றது முதல்ல நஜிமு ஒரு நேர் மூட குறும் தகவல் ஊடாக குறும் செய்தியின் ஊடாக இணைஞ்சிருக்காரு நஜிமு. அவள் வாழைச்சேனியை சேர்ந்த பாம்பு இணைஞ்சிருக்காக அவள் சொல்லிக்கா, அண்ணா ப்ரோக்ராம் சூப்பராக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு குறும் செய்தியை எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. நாங்கள் அவங்களையும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்து கொண்டு அவங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் இப்போ பாவன் சொன்னால் தொடர்ந்தும் தனுசு ராசிக்காரர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். சொந்த பந்தங்கள் வீடு தேடி வருவார்கள். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகள் தருவார்கள். மதிப்பு கூடும் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு அவர்களுக்கு அந்த ராசிகளுக்குரிய விருட்சிய ராசிகளுக்கு இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்கள் மன்னிக்கவும், தனுசு ராசிக்காரர்கள் நேர்களுக்காக இன்றைக்கு நல்ல நாளாக இருக்கின்றது தானே. தனுசு ராசின்னு சொல்லும் போது எனக்கு நான் வருது எங்களுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தர் கூட ஒரு தனுசு ராசிக்காரர் தான். அவருக்கு இன்றைக்கு ஒரு மதிப்பெல்லாம் கூட போகுது. அப்படியே அவர் மதிப்பு தேடி தேடி கொட்ட போகுது. நேர்களே, நீங்க தனுசு ராசிக்காரர்களே அப்படியே இன்றைய நாளை நீங்க வளமாக அமைத்துக் கொள்ளுங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் இன்றைக்கு உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நாளென்னும் சொந்த பந்தங்களும் உங்களை வீடு தேடி வரப்போறாங்க. வியாபாரத்தில் அப்படியே புது புது சலுகைகளை உங்களை இன்றைக்கு சந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்லி எமது தாமரை பத்தின் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியினூடாக எமது நேர்களுக்காக சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு விடயம்தான் இது. நேர்களை நீங்கள் இன்றைய நாளில் நீங்கள் சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்க. தனுசு ராசி நேர்களுக்காக நம்முடைய தாமரை FM சார்பாக வாழ்த்துக்களை அப்படியே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். You are listening to tamarefm.com. நீங்களும் ஒரு குறும் செய்தியினூடாக இணைந்திருக்கலாம். எமது தொலைபேசி இலக்கம் இதுதான் 07520064474 என்ற தொலைபேசியினூடாகவும் எம்மோடு நீங்கள் இணைந்து குறும் செய்திகளையும் பகிர்ந்து கொள்ளலாம். அதனை நாங்கள் நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன். சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லடா. திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா. திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா. அரிச்சந்திரம் போல இவ போய் பேச மாட்டா. கண்ணகிய போல இவ கோவப்பட மாட்டா. இன்னொரு விஷயம் கேளு. என்ன 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 நீ இன்னொரு விஷயம் கேளு. நான் விட்டதெல்லாம் ரீலே வர மாட்டேன்னு சொன்னவளே, வந்து வந்து போறியே சின்னவளே. வர மாட்டேன்னு சொன்னவளே, வந்து வந்து போறியே சின்னவளே.
ஓடோமீட்டர் போல இவ சூடு காட்ட மாட்டா, கிளின்டன் டாக்டர் போல இவ பீட்டர் விட மாட்டா, டென்ட் கொட்டா போல இவ பிலிம் காட்ட மாட்டா. இன்னொரு விஷயம் கேளு, சொல்லுடா சொல்லு, நீ இன்னொரு விஷயம் கேளு, நான் விட்டதெல்லாம் ரீல. சிரிக்க மாட்டேன்னு சொன்னவளே, சிரிச்சு சிரிச்சு போறிய சின்னவளே. சிரிக்க மாட்டேன்னு சொன்னவளே, சிரிச்சு சிரிச்சு போறிய சின்னவளே. புஷ்பத்தூர் பொண்ணு என்ன கொண்டு வரா? காதுல வைக்க பூவு, கோயில வைக்க பழம். என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா. ஞான பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருச்சம்பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம் பழம், பலாப்பழம், வாழைப்பழம். ஆசை வச்ச ராசா, நான் மீச வச்ச ரோசா, சந்தோஷமா வந்து நீ ஆடி பாடலேசா. 5 பேரு நாங்க, அதில் ஒருத்த மட்டும் ஏங்க, எங்க கூட ஆடவாங்க, எங்க கூட ஆடவாங்க, அழகில்லா காட்டி போங்க. போயா 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 போயா, வேலையத்தான் பார்த்துக்கிட்டு போயா போயா. பேச மாட்டேன்னு சொன்னவளே, பேசி பேசி போறிய சின்னவளே. போல கண்ணு இவ வலையில் விழ மாட்டா, மான போல காலு இவ மறந்து ஓட மாட்டா, மயில போல அழகு இவ இறங்கு போட மாட்டா. இன்னொரு விஷயம் கேளு, இதுவும் ரீல் தானடா? இது ரீல் இல்ல ரியல். கொஞ்ச மாட்டேன்னு சொன்னவளே, கொஞ்சி கொஞ்சி போறிய சின்னவளே. அடியே கொஞ்ச மாட்டேன்னு சொன்னவளே, கொஞ்சி கொஞ்சி போறிய சின்னவளே. தொடர்ந்தும் 11 மணி வரை நீங்கள் மூடு அப்படியே இணைந்திருக்கலாம். வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. இணையத்திலே ஜொலித்துக் கொண்டு இணையத்திலே முதல்வனாக தடம் வைத்துக் கொண்டிருக்கிறான் நமது தாமரை எஃப்எம் www.tamarayfm.com என்ற இணையத்தின் ஊடாகவும், தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் முகவரியினூடாகவும் நீங்கள் மூடு இணைந்திருக்கலாம். அது மட்டுமல்லாது குறுஞ்செய்தியின் ஊடாகவும் நீங்கள் மூடு நிகழ்ச்சி தொகுப்புகளோடு நிகழ்ச்சியோடு நீங்கள் மூடு கைகோர்த்து இருக்கலாம். 07520064474 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவும் நீங்கள் எம்மோடு குறுஞ்செய்தியினை அனுப்பி இத்தகைய நிகழ்ச்சியினுடைய நீங்களும் ஒரு பங்காளர்களாக ஆகிக்கொள்ளலாம். உங்களுடைய காத்திர சாரமான விடயங்களும் நிகழ்ச்சியினூடாக ஆராயப்படும். பஷாத், குறும் செய்திகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் என்று கூறியிருந்தீர்கள். அவர்கள் அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தையும் கூறியிருந்தீர்கள். 11 மணி வரைக்கும் தான் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் என்று உங்களுக்கான இந்த சந்தர்ப்பம் 11 மணி வரை திறந்தான். நேர்களை 11 மணி வரையில் தான் உங்களோட கலையகத்தில் நாங்கள் அப்படியே நிகழ்ச்சியினை வழங்கி கொண்டிருப்போம். 11 மணிக்கு பிறகு நாங்கள் கலையத்தை விட்டு போயிடுவோம். நேர்களே, நீங்கள் தொடர்ந்தும் 11 மணி வரை நீங்களை மூடு அப்படியே இணைந்து கையொத்து கொண்டிருக்கலாம். தற்போது நேரம் 10 மணி 29 நிமிடங்கள். மகர ராசி நேர்களை பார்க்க போறோம். மகர ராசி என்ன நிஜம் சொல்லுங்க. மகர ராசி நேர்களுக்குள்ள எனக்கு ஞாபகம் வருகின்றது பஷாத். என்ன நிஜம்? அதாவது என்னுடைய நண்பரின் ராசியும் கூட மகரமாக தான் இருக்கின்றது. நண்பனின் ராசியா இல்ல காதலின் ராசியா? இல்ல, நண்பனின் ராசியா தான் இருக்கின்றது. ராசியா? ஆமா. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். அதாவது மகர ராசிக்காரர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சாதிக்கும் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது என்னுடைய நண்பன் சிங்கப்பூரில் இருக்கின்றார் என்று கூறியிருந்தேன் உங்களிடத்தில். உங்களுக்கும் நண்பர் சிங்கப்பூர்ல ஒரே ஒரு நண்பர் தானா? ஒரே நண்பர் தான் சிங்கப்பூரில் இருக்கின்றார். மிகவும் நெருக்கமான நண்பர். அவருடைய ராசி தான் மகர ராசியாக இருக்கின்றது. மனுஷா, அவருக்குரிய நாள் வந்துகிட்டு இனிய நாளாக இருக்கின்றது பாருங்க.